ஸ்ரீ பேச்சியம்மன் ஜோட நேர்களே அனைவருக்கும் வணக்கம். உங்கள் ஜோடல் இளமுரு குமரன் பேசுகிறேன். 2026ஆம் ஆண்டு சித்திரை மாதம் சிம்மராசிக்கு உண்டான பலன்களையும் சித்திரை வருடப்பிறப்பு பலன்களையும் பார்ப்போம். தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் சிம்மராசி நேயர்களுக்கு. இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சிம்மராசி நேயர்களே, ராசிநாதன் சூரியன் உச்சம் பெற்றும் ராசிக்கு 2 கூடிய புதனும் 8ஆம் இடத்தில் சித்திரை 7ஆம் தேதி வரை இருப்பதும், சித்திரை 7க்கு மேல் உங்களுக்கு 9ஆம் இடத்துக்கு மாறுவதும், போன மாதத்திலேருந்து உங்களுக்கு அஷ்டமச்சனி ஆரம்பிச்சிருக்கு. நம்ம வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் இந்த சனி பயிற்சி சற்று கவனமாக இருக்க வேண்டும். சிம்மராசி நேயர்கள், அரசு வேலையில் இருப்பவர்களுக்கு சற்று கவனம் தேவை. உயர் அதிகாரிகளை அனுசரித்து செல்வது நல்லது. இந்த சிம்மராசி நேயர்கள் பூராமே ரொம்ப கவனமாக செயல்பட வேண்டும். அரசு வேலையில் இருப்பவர்களும் சரி, அல்ல தனியார் துறையில் வேலை பார்ப்பவர்களும் சரி, ஆண் பெண் இருவலருமே உயர் அதிகாரிகளை அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லது. படிக்கும் மாணவர்கள் நல்ல கவனமுடன் படித்தால் நல்ல மதிப்பெண் எடுக்கக்கூடிய மாற்றத்தை ஏற்படுத்தும். உயர்கல்வி படிக்கும் மாணவர்கள் கவனமுடன் படித்தால் அரியர் இல்லாமல் தப்பிக்க முடியும். இள வயதில் இருப்பவர்களுக்கு வாகன போக்குவரத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டும். இல்லத்தரசிகள் கணவன் மனைவிகள் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. அப்படி விட்டு கொடுத்து போவது பல இன்னல்களை சந்திக்காமல் சங்கடங்களை தவிர்க்கலாம். திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருவர்களுக்கு குரு உங்களுக்கு பக்கபலகமாக 11ஆம் இடத்தில் இருப்பதால் ஒரு சற்று 3 மாதத்திற்குள் முடிக்கக்கூடிய பவரை ஏற்படுத்தும். அல்லது சற்று பொறுமையாக இருக்க வேண்டும். நிறைய பேர் சிம்மராசி புறாமே பல பேர் திருமண வயதையும் கடந்து 30 வயதுக்கு மேலே ஆண் பெண் இருவரும் போயிட்டு இருக்காங்க. இந்த சிம்மராசினர்கள் இந்த அஷ்டமச்சனிக்கு முன்னாடி முடிச்சிருந்துருக்கணும். இனி இந்த அஷ்டமச்சனியுடைய காலம் ஆரம்பிக்கிறனால 2 வருடம் கழித்து முடிப்பது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அப்படி நீங்கள் தசாபுத்தி அடிப்படைகள் நல்லா இருந்தால் திருமணம் செய்யலாம். அப்படி செய்யும் போதும் இந்த 2 வருடத்திற்கு எவ்வளோ தூரம் விட்டு கொடுத்து போகணுமோ அவ்வளோ தூரம் விட்டு கொடுத்து போகணும். சிம்மராசினியர்கள் புறாமே ஏற்கனவே முடிந்த திருமண தம்பதிகள் புறாமே கணவன் மனைவி இருவர்களும் விட்டு கொடுத்து செல்வது ரொம்ப நல்லது. வாகன போக்குவரத்தில் கவனமாக இருக்கணும். வயதான சிம்மராசினியர்கள், அதாவது வயது கடந்தவர்கள் புறாமே உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை. பொருளாதாரத்திலே ரொம்ப கவனமாக இருக்கணும். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. ஆடம்பர பொருளையும் சற்று கவனமாக வச்சுக்கணும். அதனால் இரவல் கொடுப்பது தவிர்ப்பது நல்லது. சிம்மராசினியர்கள் பூராமே சனிக்கிழமை தோறும் காலை 9 to 10:30 மணிக்கு கால பைரவருக்கு 2 மிளகு விளக்கு போட்டு அரளிப்பு வாங்கி அர்ச்சனை பண்ணுவது வெகு சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். ஜோதிடர் இளமுரு குமரன். நன்றி, வணக்கம்.